என்னோடய டெலிவரி ஸ்டோரி பார்க்கலாமா? எனக்கு டெலிவரிக்கு இன்னும் 4 வீக்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும்போது சடனாக வாட்டர் ப்ரோக் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. நான் பாட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வாட்டர் ப்ரோக் ஆயிடுச்சு. இங்கேருந்து கூப்பிட்றேன், மாமா இந்த மாதிரி வாட்டர் ப்ரோக் ஆயிருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு. மாமாவும் என்னை மேலே கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுட்டு இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் ஒரு 5 நிமிஷம் தான். ஸோ கார்லாம் எடுத்தாங்க, டக்குன்னு கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வாட்டர் ப்ரோக் ஆகிருக்குன்னு சொல்லவும் நேராக லேபர் வார்டுக்கு அனுப்பிட்டாங்க. அங்கே நர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு சீஃப் டாக்டர் கூப்பிட்டு அவங்க செக் பண்ணவும் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. 36 வீக்ஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்ட கேட்டப்போ பேபி ஹெல்த்தியாக இருக்காங்க, வாட்டர்லாம் நார்மலாக இருக்குது, ஹார்ட் பீட் எல்லாமே நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, உனக்கு வந்துட்டு ஆல்ரெடி சர்விக்ஸும் ஓப்பன் ஆயிடுச்சு, கான்ட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சிருந்தோமே, ஸோ இன்றைக்கே டெலிவரி ஆகிரும் கன்ஃபார்மான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக பாஸ் 1 வீக் 10 டேஸாகவே பெயின் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஸ்கேனில் செக் பண்ணப்போ சர்விக்ஸ்லாம் ஓப்பன் ஆகலை, அதனால இது நார்மல் பெயின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பெயின் இப்படி தான் இருக்கும் போல், நிற மாதம் இப்படி தான் இருக்கும்னு சொன்னனால நானும் அந்த பெயினுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி வாட்டர் ப்ரோக் ஆன அன்றைக்கின்ட்டு எனக்கு பெயினே இல்லை. டாக்டர் கேட்குறாங்க, எனக்கு பெயின் இல்லை. ஸோ பெயின் இன்டியூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 1/2 hour தான். அதுக்கப்புறம் பெயின் ஸ்டார்ட் ஆனது தான். கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி நேரத்துக்கிட்ட வந்து பெயின் சுத்தமாக தாங்கவே முடியல. அவ்வளோ கான்ட்ராக்ஷன் கூடிக்கிட்டே இருந்தது. 10 o'clock போய்ட்டு அட்மிட் ஆனோம். அப்போவே இன்ஜெக்ஷன் போட்டு எனக்கு பெயின் இன்டியூஸ் பண்ணிட்டாங்க. 10:30க்கெல்லாம் வந்து பெயின் ஸ்டார்ட் ஆனது. 3:58 போல் பேபி வந்து பிறந்தாங்க. கிட்டத்தட்ட 6 hours வந்து டெலிவரி பெயின் வந்து பியர் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேருந்து எந்த பெயினுமே தாங்காதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் டெலிவரி பெயின் எவ்வளோ கொடுமையாக இருக்கும்ன்ட்டு. எபிசியோடமி பண்ணி எனக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாங்க. இந்த டெலிவரி பெயின் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். நம்ம கண்ணு முன்னாடி என்ன நடந்தாலும் எதுவுமே கண்ணுக்கே தெரியாது. அந்த பெயின் மட்டும்தான் நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும். பேபி வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு ரிலாக்ஸேஷனாக ஒரு மூச்சே விட முடியும். பேபி பிறந்த உடனே கொண்டு வந்து நம்ம முகத்துக்கிட்ட காட்டுவாங்கல்ல, அப்போ ஒரு ஸ்மைல் வர்றது தான். அந்த 6 hours அப்புறம் தான் அந்த ஸ்மைல் எனக்கு வந்தது. இதோ அந்த குட்டி தங்கம் தான் இருக்காங்க.